உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. என்ன மகா இதெல்லாம் இப்படி ஓட அடிச்சு வச்சிருக்கா? நான் வேணும்னே பண்ணல. அவன் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சான். அதுக்காக அவனை ஓட அடிப்பியா நீ? இங்க பாரு, ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். என் நண்பனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை அப்படியே உயிரோட புதைச்சிருவேன். வேணும்னே பண்ணல. இதுக்கெல்லாம் நீ நல்ல அனுபவிப்படி. பார்த்துக்கிட்டே இரு, உன்னை ஜெயில புடிச்சு போடதான் போறாங்க. எந்த குடும்பமான போயிடக்கூடாதுன்னு நினைச்சியோ அந்த குடும்பமானவே காத்துல பறக்க போகுது. ஒரு 10 நிமிஷம் நாங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போயிருந்தீங்கன்னா இப்படி ஆகிருக்காது. இப்ப உன்னால என் நண்பனோட உயிர் தான் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. நான் வேணும்னே பண்ணல. வாகார்த்தி என்ற இதை நீ மட்டும் வந்திருக்க? ஆதி காணோம். முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வெளியே போயிட்டான். ஒரு ஃபைலை என்கிட்ட கொடுத்து விட்டான். அதான் கொண்டு வந்து வச்சுட்டு போலான்னு வந்தேன். அவன் ரூம்ல வச்சுட்டேன், வந்தா சொல்லிருங்க. சரிப்பா, வந்ததும் வந்துட்டேன்ல, இருப்பா, சாப்பிட்டு போலாம். இல்லைங்கம்மா, அம்மா வீட்டுல ஆல்ரெடி சமைச்சு வச்சிருப்பாங்க. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. டே அர்ஜுன், எங்கடா அந்த பாயடி? ரொம்ப நேரமா ஆளை காணோம். 8 மணி ஆன போது பசிக்குதுன்னு தடுத்துக்கிட்டு வந்துருப்பா. இன்னமும் சத்தத்தையே காணோம். என்னம்மா சொல்றீங்க? மகன் எங்க வீட்டுக்கு வரலையா? பியூட்டி பார்லர் போயிட்டு 7 மணிக்கு வந்துருவேன் தானே சொன்னா. இன்னமும் வரலன்னா எங்க போயிருப்பா? நான் உன்கிட்ட கேட்டேன், நீ என்கிட்ட கேளு. ஏண்டா உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? அவளை போய் தனியா அனுப்பி வச்சிருக்கா. அவளுக்கு சூது பாது ஒண்ணும் தெரியாது. காணம் எந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்கு. டேய், என்ன நோய் பாத்துட்டு வாடா. ஏதாவது பஞ்சாயத்து வச்சு போறா? அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் வராது. அந்த மீனா கூட தான் போறேன்னு சொன்னா. பார்த்து பத்திரமா வந்து சேர்ந்துருவா, விடுங்க. அவளை யார் பொழுதோட வெளியே போக சொன்னது? நெஞ்செல்லாம் பதறது. என்னம்மா திடீர்னு அக்கறமலையா ஒளிறீங்க? அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு என்னாச்சு? என் அண்ணன் 2 பொண்ணுங்களையும் என் தலையில கட்டிட்டானேன்னு ஒரு ஆதங்கத்துல திட்டிக்கிட்டு இருக்கேன். அது கூட கூடாதா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா அண்ணனுக்கு நான் தான் பதில் சொல்லியாகணும். போய் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துரு. சரி சரி போறேன், இருங்க. டெரி நில்றா, நானும் வரேன். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. ஏன்னா போயிருக்கிறது உங்க ஆளாச்சு. டெரி வாய் மூடு, அம்மா கதில விழுந்துரு போகுது. அர்ஜுன் இந்த பார்லருக்கு தான் போறேன்னு சொன்னாளா? அட ஆமாங்க ப்ரோ, ரெகுலரா இந்த பார்லருக்கு தான் கூட்டிட்டு வருவேன். இங்க வந்து கேட்டா அவ வரவே இல்லைங்கிறாங்க. எங்கடா போயிருப்பான்? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. இதுல பதறதுக்கு என்ன இருக்கு? எப்படியும் அந்த மீனா கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பான். பக்கத்துல தான் அவ வீடு, போய் பாத்துட்டு வந்துருவோம். சரிடா, பைக்கிடு. அர்ஜுனன் வந்திருக்காரு. ஒருவேளை மகா எல்லாத்தையும் வீட்டுல சொல்லிட்டாலும் சொன்னாலும் சொல்லிருப்பா. அவளுக்கு ஒரு விவரம் பத்தாது. மீனா, மகா எங்க? மகாவா? மகா வந்து என்கிட்ட கேக்குறீங்க? மகா இங்க வரலையே. இங்க வரலையா? இங்க வரலைனா பின்ன வேற எங்க போயிருப்பா? என்னாச்சு? மகா எங்க போயிருக்கா? எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க கேக்குறது. பொழுதோட மகா பார்லர் போறேன், அதுவும் மீனா கூட தான் போறேன். நீங்க ஒண்ணு வர வேண்டாத்தானு என்ன இருக்க சொல்லிட்டு தனியா கிளம்பி போனா. நீ என்னடானா வரவே இல்லைங்கிற? எனக்கு பார்லர் வரேன்னு சொன்னாளா? அதுவும் ஏன் கூடயா? இல்லைங்களேனா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. மீனா, நல்லா யோசனை பண்ணி சொல்லு. உன் கூட தான் மகா போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா, நீ வரலங்கிற? இல்லைங்கண்ணா, நான் எனக்கு வீட்டு விட்டு எங்கேயுமே வெளியவே போகல. மகா எதுக்காக ஏன் கூட பார்லர் போறேன்னு போய் சொன்னான்னு எனக்கு தெரியாது. பொய் சொல்லிட்டு வெளியே போற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்திருக்கும் அவளுக்கு? என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவ தனியா போகும்போது நான் கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கணும். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். சரி சரி விடு, பக்கத்துல எங்கேயாவது இருப்பா, தேடி பார்க்கலாம். முதல்ல ஆதிக்கு போன் போட்டு விஷயத்த சொல்லிடு. மீனா, மகா இங்க வந்தானா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடு. இது வரைக்கும் எங்கேயும் அவ தனியா போனதே இல்ல. முறையா போய் சொல்லிட்டு வெளியே போயிருக்கா. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். காலேஜ் பசங்க யாரும் அவகிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. காலையில கோயில வச்சு மகா கிட்ட எல்லா உண்மையும் சொன்னோம். ஒருவேளை போனை வாங்குறதுக்காக அங்க போயிருப்பாளோ? அப்படி எதுவும் பண்ணியிருந்தானா? இப்ப என்ன பண்றது? இதை எப்படி இந்த அண்ணன்கிட்ட சொல்றது? அண்ணே, ஒரு நிமிஷம். சொல்லு மீனா. அண்ணே, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுமா. நானும் உன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான். அது அது வந்துண்ணே, நானும் வினோத்தும் ஒரு 6 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அவரு அடிக்கடி என்ன வெளியே கூட்டிட்டு போவாரு. அப்போ எடுத்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆக்கி அதை மாஃபிங் பண்ணி என்ன மிரட்டிட்டே இருந்தாரு. ஒரு 2-3 நாளா இதை சொல்லி மிரட்டிட்டே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நீ வீட்டுக்கு வரலன்னா போட்டோவை எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருவேன்னு என்ன மிரட்டினாரு. ஏமா, இதை நீ மகா கிட்ட சொன்னியா? ஆமாண்ணே, காலையில கோயில வச்சு இதை மகா கிட்ட புலம்பிதான் அழுதுகிட்டு இருந்தேன். மகாவும் சரி விடுடி, எல்லாம் சரியா போயிடும், நான் பாத்துக்கிறேன்னா. ஆனா அவளை எதுவும் பண்ண வேண்டாம் தான் சொன்னேன். அவன் மிரட்டினாலும் பரவாயில்ல, நீ எங்கேயும் போகாத, நான் பாத்துக்கிறேன்னு அவன் அழுத்தமா சொல்லும் போது கூட ஏதோ விளையாட்டா வழக்கம் போல பேசுறான்னு நினைச்சு விட்டுட்டேன். ஆனா அவ காணும்னு நீங்க சொல்லும் போதுதான் புரியுது. ஒருவேளை எனக்காக யோசிச்சுதான் அங்க அவ போயிருப்பாளான்னு தோணுது. போன்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ண வைக்கிறதுக்காக உனக்கு பதிலா அவங்க போயிருக்கா. அப்படியேதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மகாவுக்கு இந்த விவரம் எதுவும் தெரியாது. அதனால அவகிட்ட எதுவும் பண்ண வேண்டாம் தான் நான் சொன்னேன். ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? படிக்கிற வயசுல காதல் கத்தரிக்கா.
காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அவன் எந்த நோக்கத்துல பழகுறான்னு கூட தெரியாம பழகுவேன். ஆரம்பத்துல அவன் என்கிட்ட அப்படி நடந்துக்கலண்ணா. திடீர்னு தான் இப்படிலாம் கேக்குறான். அந்த நாயோட வீடு எங்க இருக்கு? அது நேரா போனீங்கன்னா ஒரு ரவுண்டான வரும். அதுக்கு லெஃப்ட்ல தான் அவன் வீடு. எனக்காக போய் எதுவும் பிரச்சனையில மாட்டிட போறா. நீங்க போய் சீக்கிரம் அங்க பாருங்க. கார்த்திக், இவ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கும் இவளுக்காக தான் மகா அங்க போயிருப்பான்னு தோணுது. தப்பா எதுவும் நடக்கிறதுக்குள்ள நாம அங்க போய் ஆகணும். மகா, என்ன நடந்துச்சு? கார்த்திக், இவங்க ரொம்ப தப்பா இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. நான் வேணும்னே அவனை அடிக்கல. அவனை வேணும்னே அடிக்கல. மகா, பயப்படாத, நாங்க இருக்கோம்ல. கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஜெயில போட்டுருவாங்கல்ல. போடாம பின்ன என் நண்பன் நடிச்சு இந்த கதைக்கு ஆளாக்கிருக்கல, போடுவாங்கடி. டேய், ஒரு வார்த்தை பேசினா மவனே கொன்ன 2 பழுத்துறோம். மகா, உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏன்டி இங்க வந்த? மீனாவோட போட்டோவை அவனுங்க மாஃபிங் பண்ணி அவளை மிரட்டினானுங்களா. அவ ரொம்ப பயந்து போயிட்டா. செத்துருவேன்னு சொன்னா. அவளுக்காக தான் இங்க வந்தேன். அவளுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நான் தானே. அதான் இவனுங்க போனை வாங்கி உடைச்சிடலான்னு நினைச்சேன். இல்லைன்னா போன்ல இருக்கிற போட்டோஸ்லாம் டெலிட் பண்ணிடலான்னு நினைச்சேன். இங்க வந்ததும் அவங்க கிட்ட நான் அதுதான் கேட்டேன். போட்டோவை மட்டும் டெலிட் பண்ண சொல்லி மட்டும்தான் கேட்டேன். ஆனா முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட அவனை காமிச்சு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். எனக்கு அருவருப்பா இருந்துச்சா, அதான் அடிச்சுட்டேன். கார்த்தி, அவனை நான் வேணும்னு அப்படி அடிக்கல. உனக்கு ஒன்னும் ஆகல? இல்ல, எதுவும் நடக்கல. என் ட்ரெஸ் எல்லாம் அவன் கிழிச்சானா, நான் அவனை அடிச்சுட்டேன். கார்த்தி, என் மேல எந்த தப்புமே இல்ல. போட்டோவை டெலிட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் ஆயிருக்காது. நான் வேணும்னே பண்ணல. அவனை கொல்லணும்னு கூட நினைக்கல. பயப்படாத, அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு ஒன்னும் இல்ல, ஒன்னும் ஆகாது. இல்ல, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இங்க பாரு, நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. அவெல்லாம் சாக வேண்டிய ஆள் தான். அவனுக்கு ஒன்னும் ஆகியிருக்காது, மயக்கத்துல தான் இருக்கான். நீ பயப்படாதடா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ அடிச்சதுல தப்பே கிடையாது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அவங்க ஒன்னும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ பயப்படாத. இல்ல கார்த்திக், அவங்க என்ன புடிச்சிட்டு போயிருவாங்க. பயப்படாதடா, அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க அப்படிதான் உன்னை விட்டுற மாட்டோம். கடல் தாண்டும் வரை நான் இருப்பேனடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. என் உயிரோட ஆகாரம் நீதானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. யார் போனா என்ன நான் இருப்பேனடி. டேய் மகனே, என்ன இதெல்லாம் இப்படி ரத்த வெள்ளத்துல மிதக்க வச்சிருக்காங்க? டேய் டேய் சத்யா, என்னடா? டேய், யாரா என் பையனை அடிச்சது? இப்படி கிடக்குறான். ஐயோ கடவுளே. யோ, உன் பையன் பண்ண காரியத்துக்கும் அடிக்காம எங்களை என்ன பண்ண சொல்ற? என்ன தம்பி இதெல்லாம்? பொண்ணு காணாம போயிருக்கு. இந்த வீட்டுக்கு தான் போயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு தோணுது. வாங்கன்னு கூப்பிட்டீங்க, இங்க வந்து பார்த்தா அந்த பையனை இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. சார், அவன் பண்ண காரியத்துக்கும் கொல்லாம விட்டமேன்னு சந்தோஷப்படுங்க. சார், அவங்க ஒண்ணும் அடிக்கல. அதோ அங்க நிக்கிறாளே, அந்த பொண்ணுதான் அடிச்சா. ஏண்டி, என் பையனை இப்படி போட்டு அடிச்சிருக்க? ஹலோ, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவகிட்ட என்ன பேச்சு? நான் தான் உங்க பையனை அடிச்சேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏதோ நீதான் என் பையனை அடிச்சியா? ஆமா, நான் தான் அடிச்சேன். எங்க வீட்டு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான், அதான் அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கேன். தம்பி, நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க. ஒரு பையனை இந்த அளவுக்கு அடிச்சு போட்டிருக்கீங்கன்னா அட்டம் டு மர்டர்ல வரும். உங்களை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சார், அவனுங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு எங்க வீட்டு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதை கேட்காம இவன் அடிச்சதை மட்டும் கேக்குறீங்க. அவனுங்க ஒண்ணு உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டு பொண்ணோட கை பிடிச்சிருக்கலையே. உங்க வீட்டு பொண்ணு தான் இந்த பசங்களை தேடி இங்க வந்திருக்கு. நாளைக்கு விசாரணைனா அந்த பொண்ணு ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு எல்லாத்தையும் விசாரிப்போம். வேணும்னா ஒன்று பண்ணுவோம், ஸ்டேஷனுக்கு எல்லாரும் வாங்க. அந்த பொண்ணை விசாரிச்சுட்டு அப்புறம் அனுப்புறேன். அவ சின்ன புள்ள, ஏற்கனவே பயந்து போயிருக்கா. ஆமா, எங்க வீட்டு பொண்ணெல்லாம் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்ப முடியாது. அவனை அடிச்சது நான் தான். வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த நாய்ங்க இவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானுங்க, அதுக்கு தான் போட்டு அடிச்சேன். என் மேல என்ன கேஸ் வேணாலும் போட்டுக்கோங்க, எனக்கு ஒரு பயமும் கிடையாது. ஏண்டா, என் பையனை அடிச்சது மட்டும் இல்லாம இவ்வளவு தைரியமா பேசுறேன். என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க இவனை. என் பையன் சிந்தனதை விட 10 மடங்கு ரத்தம் அவன் உடம்புல சிந்தனும். மிஸ்டர் கார்த்திக், இவன் அடிச்ச காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஏன் சார், இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா இல்ல? எங்க வீட்டு பொண்ணுகிட்ட அவன் தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். அதை கணக்குல எடுத்துக்காம இவர் அரெஸ்ட் பண்றேங்கிறீங்க.
இங்க பாருங்க தம்பி, அந்த பையன் ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அவர் அப்பா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த நிலைமையில உங்க பொண்ணு இருந்திருந்தா நீங்களும் இதுதானே பண்ணிருப்பீங்க. இப்போ உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். அந்த பொண்ணோட பேர் இதுல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்றதை கேளுங்க. சரிங்க சார், என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னமோ அது நியாயமா தெரியலாம். அவங்களுக்கு சாதகமா பண்ற மாதிரி இருக்கு. இது எங்க பாத்துக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். எங்க வேணாலும் பாத்துக்கோங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. இப்ப நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். இல்ல அவர் எதுவும் பண்ணல, நான் தான் அவனை அடிச்சேன். என்ன தம்பி இதெல்லாம்? அந்த பொண்ணை தாண்டா அடிச்சுன்னு ஒத்துக்குது. அவ சின்ன புள்ள பயத்துல ஏதோ உளறா. நான் தான் அவன் அடிச்சேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ப்ரோ, இருங்க பேசிக்கலாம். இல்ல அர்ஜுன், என்னதான் போலீஸை நம்ம கூப்பிட்டுருந்தாலும் அவன் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறான். இதுல இருந்து தெரியல. நான் பாத்துக்கிறேன். நீ மகாவை கூட்டிட்டு பத்திரமா இங்கிருந்து கிளம்பு. ரொம்ப பயந்து வேற போயிருக்கான், பாத்துக்கோ. நீ உடைஞ்சா ஒட்ட வைக்க நான் இருக்கேன். கிட்ட வச்சு பாத்துக்கவே உயிர் வாழறனே. இங்க பாரு, உனக்கு எவ்வளவு லட்சம் வேணாலும் நான் தரேன். ஆனா என் பையனை அடிச்சவன நீ சும்மா விடக்கூடாது. என் பையனை ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டுருக்கான். அவனை அடிச்சு துவச்சு தோலை உரிச்சிரு. சரிண்ணே, இதெல்லாம் நீ சொல்லணுமா? சத்யா நம்ம வீட்டு பையன். அவனுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? நீ போன பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு போன் அடிக்கிறேன். அதுக்குள்ளேயே அவனை அடிச்சு துவச்சிரு. சரிண்ணே, நீ போயிட்டு வா. டேய், என்றா இது கோலம் இப்படி வந்து நிக்கிறான்? ஏண்டி உன்னை யாரடி தனியா வெளியே போக சொன்னது? எப்பவும் அர்ஜுன் கூட தானே போக, இன்னைக்கு மட்டும் உனக்கு என்னடி அவ்வளவு தைரியம்? ஆத்தி, என் குடும்பம் மான மரியாதை அப்படிதான், எல்லாம் போச்சு. அம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? டே அர்ஜுன், என்னடா இதெல்லாம்? அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு? போன்ல கூட ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது சும்மா சின்னதா ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். இப்படி இந்த குளத்துல வந்து நிக்கிறான். என்னடா ஆச்சு? ஏய், என்னடி வாய் மூடிட்டு அமைதியாவே நிக்கிறான்? பதில் சொல்லு, என்ன நடந்துச்சு? சிஸ்டர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க ஏற்கனவே பயந்து போன மாதிரி இருக்கு. அதனால பொறுமையா விசாரிங்க. ஏது பொறுமையா விசாரிக்கிறதா? இந்த குளத்துல வந்து நிக்கிறான், இது என்னத்த விசாரிச்சுக்கிட்டு? அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. டேய், யார் அவன்? எவனு சொல்லு, பிடிச்ச அவனையும் கட்டி வச்சிருவோம். அம்மா, நடந்தது என்னன்னு தெரியாம நீங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்தது பேசாதீங்க. அண்ணி, மகாவுக்கு ஒன்னும் ஆகல. அவ பயந்து போயிருக்கா, அவ்வளவுதான். அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அதனால உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். டேய் டேய் டேய், என்ன அப்படியே அவளை நைஸா உள்ள அனுப்பி வச்சலான்னு பாக்குறியா? இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு முழுசா தெரிஞ்சாகணும். இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் என்னால வீட்டுல வச்சிட்டு இருக்க முடியாது. இவளை எவனாவது கெடுத்திருந்தானா அவன் யாருன்னு சொல்லு, பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதை விட்டுட்டு இவளை வீட்டுக்குள்ள விட முடியாது. அம்மா, அதான் ஒன்னும் ஆகலன்னு சொல்றேன்ல. சும்மா அதையும் பேசிட்டு இருக்காதீங்க. அவளே பயந்து போயிருக்கான். ஒன்னும் நடக்காம அப்படி துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. கேட்டியாடி, என்ன நடந்துச்சுன்னு நீயாவது வாய் திறந்து பதில் சொல்லு. என்னதாடி நடந்துச்சு? மகாமா, நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். உள்ள போ. டேய், அவ சொல்லாட்டி கிடக்குது, நீயாவது பதில் சொல்றான். அப்படி என்னதான் ஆச்சு? ஆமாங்க தம்பி, பிள்ளைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு? அண்ணி, நம்ம காலேஜ்ல படிக்கிறானுங்கல்ல, சத்யா, வினோத், அவனுங்க 2 பேரும் மகா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கானுங்க. என்ன சொல்ற? அவனுங்க கிட்ட வெறும் போனை தான் வாங்க போயிருக்கான்னு சொன்ன. மீனாவை அவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக போன் வாங்குறதுக்கு தான் போயிருக்கா. ஆனா அவனுங்க அவகிட்டயே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கானுங்க. அவ பக்கத்துல ஏதோ கட்டை கிடந்திருக்கும் போல, அதை எடுத்து மண்டையிலேயே அடிச்சிட்டா. அவனுங்களுக்கு நல்ல தேவைதான். அப்படியே அடிச்சு கொண்டிருக்கணும். ஏண்டா அவனுங்க சும்மா விட்டுட்டா வந்த? அண்ணே, நாங்க போனதுமே கொஞ்ச நேரத்துலயே போலீஸ் அவங்க வந்துருச்சு. ஆனா போலீஸ் அவங்களுக்கு சாதகமா பேசி நம்ம கார்த்திக் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிருச்சு. என்ன, கார்த்திக் அண்ணாவியா? எதுக்கு? மகாவுக்காக கார்த்திக் அந்த பழிய தான் மேல ஓட்டுக்கிட்டாரு. அவனுங்களை அடிச்சது நான் தானே ஒத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு. கார்த்திக் எதுக்காக அரெஸ்ட் பண்ணானுங்க? நம்ம வீட்டுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்க. அந்த போலீஸ்கார் வந்ததுல இருந்து அவங்களுக்கு சாதகமாவே பேசிட்டு இருந்தாரு. எங்களுக்கும் வேற வழி தெரியல. கார்த்திக் அதனாலதான் பழிய தூக்கி தான் மேல போட்டுக்கிட்டாரு. எல்லாம் என்னோட தப்புதான். அவளுக்கு கொஞ்சமாவது எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். ஒன்னும் புரிய வைக்காம வளர்த்தது என்னோட தப்புதான். ஏய், நிறுத்துறியா? இதுல ஓந்த போய் எதுவும் இல்ல. அவ சின்ன பிள்ளை, அப்படிதான் இருப்பா. அவனுங்க யூஸ் பண்ணிக்க நினைச்சதுக்கு அவ என்ன பண்ண முடியும்? இங்க பாருமா, இதுல ஒன்று தப்பு எதுவும் இல்ல. இந்த காலத்துல எல்லாம் 5 வயசு குழந்தைனும் பாக்குறதுல, 50 வயசு கிழமையும் பாக்குறதுல, எல்லாரும் இப்படிதான் வெறி பிடிச்சு தெரியுறானுங்க. நீங்க சொல்றது சரிதாமா. ஆனா என் தங்கச்சிய நான் தானே பத்திரமா பார்த்துருக்கணும். அவளுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தா அவ வெளியே போகும்போது பார்த்து கவனமா இருந்திருப்பாள்ல. எப்பவும் விளையாடுத்தனமாவே சுத்திக்கிட்டு இருப்பா. இப்ப ரொம்ப பயந்து போயிருப்பா. அட, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விட. எந்த கெட்டதுலயும் நல்லதை எடுத்துக்கலாம். இந்நேரம் அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அவ பார்த்து சூதானமா இருப்பா. இந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க பாதிக்கப்படுது. அதுக்காக அவங்களாம் தைரியமா நடமாடாம இருக்காங்க. அதெல்லாம் போக போக சரியாயிரும். இவளும் கொஞ்ச நாள்ல இதுல இருந்து வெளியே வந்துருவா. நீ ஒண்ணும் வருத்தப்படாதம்மா. ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிருச்சுன்னு விடுங்க. அவ ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கா. உள்ள போய் அவளை பாத்துக்கோ. உட்காந்து அழுதுட்டே இருக்காதா? சரிங்கம்மா. அவகிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. அமைதியா விடு. கொஞ்ச நேரத்துல அவளே சரியாயிடுவா. சரி. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அவளை பாத்துக்கோ. டேய், இரு, நானும் வரேன். சார், நீங்க போய் நேரத்துல பேசினாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. யாராவது வக்கீல கூட்டிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காங்க. நான் வேணா நம்பர் கொடுக்குறேன். நிச்சயமா அவங்கள ஜாமீன்ல வெளியே எடுத்துடலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். வக்கீலோட போனா உடனே அவனை வெளியே எடுத்துட முடியும்.
அண்ணா நீயும் அவங்க கூட போயிட்டு வா. வக்கீலோட அட்ரஸை வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்றேன். சார், ஐ எம் அட்வொகேட் கயல். மேம் உங்களை தெரியாதாங்க மேம், உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், சொல்லுங்க. கார்த்தின்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க மேம், இப்பதான் கூட்டிட்டு வந்தேன். ஒரு பையனை ஸ்டூடெண்ட் கூட பார்க்காம பயங்கரமா அடிச்சிருக்கான். அவன் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல அந்த பையன் ரொம்ப சீரியஸா இருக்கான். அவங்க அப்பா தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பி விசாரிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். நீ சொல்ற மாதிரி அந்த பையன் ஒன்றும் சீரியஸா இல்ல, ஜஸ்ட் மயக்கத்துல இருக்கான், அவ்வளவுதான். கேஸை முழுசா கூட விசாரிக்காம ஒருதலை பட்சமா முடிவெடுத்திருக்கீங்க. அப்படிலாம் இல்லைங்க மேடம், அவங்க அப்பா ரொம்ப கதறினாரு, அதனால தான் கேஸ் எடுத்துக்கிட்டேன். ஓ, அந்த ஆள் கதர்னா நீங்க கேஸ் எடுத்துப்பீங்க. அப்ப அந்த பொண்ணோட கதறல், ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகியிருந்தா? அப்படி எதுவும் நடக்கல இல்ல மேடம். அப்படி ஒரு வேலை நடந்திருந்தா அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருப்போம். மேடம், அந்த பசங்க மேல ஒரு தப்பும் இல்ல. அவனுக்கு பாட்டுக்கு வீட்டுல 7 தான் இருந்திருக்கானுங்க. இந்த பொண்ணு தான் அந்த பசங்களை தேடி அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. பொழுதோட 2 ஆம்பளை பசங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு அந்த பொண்ணை யாரும் போக சொன்னது? யோ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அடிச்சு வாய்க்கெல்லாம் உடைச்சிருப்பேன். சார், நீங்க ஒரு போலீஸ் அதிகாரிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு மறந்துடாதீங்க. ஏயா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது பேசுவ, நான் கேட்டுக்கிட்டு அமைதியா நிக்கணுமா? என் வீட்டு பொண்ணு எதுக்கு போனான்னு கேட்கறல. அந்த பசங்க தான் பிளான் பண்ணி வர வச்சிருக்கானுங்க. அதுல ஒரு பையன்கிட்ட விசாரணை பண்ணதுல அவன் ஒண்ணு உங்க வீட்டு பொண்ணு கூப்பிடல, வேற ஒரு பொண்ணு கூப்பிட்டுருக்கான். உங்க வீட்டு பொண்ணு தான் திமிர் எடுத்து போயிருக்கு. ஆசை இல்லாமையே போயிருக்கும். அங்க போய் காசு கீது அதிகமா கேட்டுக்கும். அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் கத்தி கூப்பாடு போட்டு பிரச்சனை பண்ணிருப்பா. இந்த மாதிரி கேஸ எத்தனை பாத்துருப்போம். டேய், இன்னொரு வார்த்தை எங்க வீட்டு பொண்ணை வச்சு தப்பா பேசுன அவனு கொன்னு புதைச்சிருவேன். இப்படி பாதிக்கப்பட்ட பொண்ணு மேலே பழி தூக்கி போறதுனாலதான் பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரதே இல்ல. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறனாலதான் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கானுங்க. இங்க பாருங்க சார், அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா கோர்ட்ல பாத்துக்கோங்க. ஆனா நீங்க கோர்ட்டுக்கு போனா கூட அங்கேயும் இந்த மாதிரி தான் கேள்வி மேல கேள்வியே கேட்பாங்க. ஏன் போனேன், எதுக்கு போனேன், எங்க தொட்டான், எப்படி தொட்டான், எல்லா கேள்வியும் கேட்பாங்க. உங்க பொண்ணு பதில் சொல்ல ரெடியா இருந்தா தாராளமா கோர்ட்டுக்கு போங்க. என்ன சார், ஏன் முன்னாடி இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கீங்க? மேடம், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க அருமையா வாதாடுவீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கேஸ் விஷயத்துல நீங்க தள்ளிடாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. இங்க பாருங்க சார், அவருக்கு ஜாமீனோட தான் நான் வந்திருக்கேன். ஒருவேளை நீங்க கேஸ் உண்மையாவே ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அவருக்கு ஜாமீன் இருக்கு. நீங்க இவரை அனுப்பிதான் ஆகணும். இல்ல இந்த விஷயத்த கோர்ட்ல தான் ஃபேஸ் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா காக்கி சட்டையை கழட்டி வைக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. இந்த கேஸை ஒழுங்கா விசாரிக்காம நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்ததுக்கு முதல்ல உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்புறம் அந்த பசங்க 2 பேரையும் மட்டும் சும்மா விட்டுருப்பேன் நினைக்காதீங்க. நிச்சயமா அவனுங்களுக்கும் இருக்கு. அவனுங்க 2 பேரையும் உள்ள தள்ளாம விட மாட்டேன். அந்த பொண்ணு எப்படி சாட்சி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி சார், எது வசதின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கேஸ் திரும்பிச்சுன்னா நேரா சத்தியா தான் உள்ள போவான். விடக்கூடாதே. என்னங்க சார், ரொம்ப யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம், எதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க, விடுங்க. இப்ப என்ன, அந்த காத்துக்கு வெளியே விடணும், அவ்வளவுதானே, விட்டுறேன். டேய், அந்த லாக்கப்பை திறந்து விடுங்கடா. என்ன மச்சான் இது, தலையில காயம். சார், யாரு கேட்டு என் ஃப்ரெண்டு மேல கை வச்சீங்க? சார், ஒரு பிரச்சனைன்னு வந்தா அடிச்சு விசாரிக்கிறது எங்களோட கடமை. உண்மையான குற்றவாளியை விட்டு போட்டு இப்படி அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இப்படி அடிச்சு வேற வச்சிருக்கீங்க. மேடம், பையனை பெத்தவரு ரொம்ப வசனப்பட்டாரு, அதான். நிச்சயமா இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சாரிங்க மேடம், எங்க தப்பு தான், நீங்க கூட்டிட்டு போங்க. அடுத்ததுக்கு ஒழுங்கா அவர்கிட்ட சாரி கேளுங்க. சாரி தம்பி. உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே, நான் சரி பண்ணிருப்பேன். உன்னை யார் அங்க போக சொன்னது? இப்ப வாரு, உன்னாலதான் இதெல்லாம் ஏத்துக்க முடியல. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா என்ன? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிருக்கேன். அட விடுடி, அவளே பயந்து போயிருக்கான். நீ பாருடாமா, நடந்தது பெரிய விஷயம்தான். ஆனா அதையும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதை மறந்துட்டு நிம்மதியா தூங்க. ஏய், 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது வாய் திறந்து பேசடி. என்னங்க அது இது? நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அமைதியாவே இருக்கா? இந்த பிரச்சனை உனக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நடந்திருக்கும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லடா, எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் டெய்லி சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன, நீ இந்த வெளி உலகத்தை பத்திலாம் ஒழுங்கா புரிஞ்சுக்காம இருந்துகிட்ட. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் பார்த்து சூதானமா இரு. யாரையும் நம்பி எங்கேயும் போக கூடாது. வீட்டுல எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லணும். உனக்கு அம்மா அப்பாவா நாங்க இருக்கும்போது எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிருக்கணும்ல. இதுக்கப்புறம் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் தைரியமா எங்ககிட்ட பேசி பழகுன. எங்களை நம்பிதானே அப்பா உன்னை விட்டுருக்காரு. ஒருவேளை உனக்கு ஒண்ணு கிடக்கு ஏதாவது ஆயிருந்தா எங்க நிலைமை யோசிச்சு பாத்தியாடி? அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? பாவண்டி அப்பா, இதெல்லாம் கேட்ட தாங்கிக்க மாட்டாரு. என்ன கரை சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இதெல்லாம் அவர் காதுக்கு போச்சுன்னா அவ்வளவுதான், உயிரையே விட்டுருவாரு. இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். இதுக்கப்புறம் என்னைக்கும் எங்க கிட்ட கேட்காம கொள்ளாம எங்கேயும் நீ போக கூடாது. என்னடி, புரிஞ்சுதா இல்லையா? எங்கேங்கம்மா மகன் இன்னும் அழகானோம், இன்னும் எந்திக்கலையா? அதான் உங்க அண்ணனும் அண்ணியும் நல்லா தாளாட்டு தூங்க வச்சிருப்பாங்களா, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. ஓ சரிம்மா, அவளை எழுப்பிடாதீங்க, நல்லா தூங்கி எந்திக்கிட்டோம். அவள் நேத்து ரொம்ப பயந்து போயிருந்தா. அட, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, அதை விடு.
இந்த பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு லேப்டாப்ல ஏதோ பிரச்சனையா? உனக்கு தான் லேப்டாப்லாம் சரி பண்ண தெரியும்ல, நீ போய் என்னன்னு பாத்துட்டு வந்துரு. பக்கத்து வீட்டு பிள்ளையா? அட போங்கம்மா, எனக்கு ஒரு வேலை இல்ல. அட என்னடா நீ சரி பண்ணிடுவேன்னு அவ்வளவு வீரப்பா சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ என்னடா இப்படி பண்ற? போய் சரி பண்ணிட்டு வந்துடுறான். கிரவுண்டுக்கு போன நேரமாச்சு, அக்கடால போறீங்களா? டேய் போயிட்டு வாடா. அந்த காவிய பொண்ணு அந்த லேப்டாப்ல தான் ஏதோ முக்கியமான ஃபைல் வச்சிருக்கான், அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. எது காவியா மேமா? அட ஆமாடா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்துச்சுல அந்த புள்ளதான். டேய் அர்ஜுன், நான் சொல்றது கேளு தம்பி. போய் ரிப்பேர் பண்ணி கொடுத்துறான், அப்புறம் என் மானமே போயிடும். அவங்க கிட்ட வேற என் பையன் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவானே வீரப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். டேய் போயிட்டு வாடா சாமி. சரி சரி, நீங்க இவ்வளவு கெஞ்சி கேக்குறீங்கிறதுக்காக நான் போயிட்டு வரேன். மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல. சரி சரி, நீ போன சரிதான், போயிட்டு வந்துரு. சரிங்கம்மா. அப்பனே முருகா, அந்த பொண்ணு மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துரு. பணம், அழகு, படிப்பு, இந்த வீட்டுக்கு மருமகளா வர மொத்த தகுதியும் அவளுக்கு தான் இருக்கு. ஆன்ட்டி, வாப்பா அர்ஜுன், இந்த லேப்டாப் கொஞ்சம் ரிப்பேரா இருக்குன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிருந்தேன், உன்னை அனுப்புறேன்னு சொன்னாங்க. வா, அவ ரூமுக்குள்ள போனாலே கத்துவா, அதனால இரு, அவளையும் எடுத்துட்டு வர சொல்றேன். சரிங்க ஆன்ட்டி. மகா எப்படி இருக்கா? நேத்து ரொம்ப பயந்து போயிருந்தா. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா, இன்னும் எந்திக்கல. எந்திரிச்சாதான் தெரியும். அதெல்லாம் அவ எல்லாத்தையும் மறந்துடுவா. சின்ன புள்ள பட்டாம்பூச்சி மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு யாரு கண்டுபிடிச்சோ தெரியல, இப்படி ஆயிப்போச்சு. பரவாயில்ல, எல்லாம் சரியாயிரும். இதுவும் அவளுக்கு ஒரு பாடம் தானே. இனிமே அவளும் கொஞ்சம் சூதானமா இருப்பா. சரி இருப்பா, நான் போய் அவளை வர சொல்றேன். நீ அந்த சோஃபால உட்காரு, நின்னுட்டே இருக்காதா. சரிங்க ஆன்ட்டி. லேப்டாப் சரி பண்ணணும்னு சொன்னல, அர்ஜுன் வந்திருக்கான். உன் லேப்டாப் எடுத்து கொண்டு போய் கொடு. ஏதோ அர்ஜுனா? அவனுக்கு எப்படி லேப்டாப்ல ரிப்பேர் தெரியும்? அவனே என்னோட ஸ்டூடெண்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உன்னை விட அறிவு ஜாஸ்தியா இருக்கும் போல. சரி, அவன்கிட்ட கொண்டு போய் லேப்டாப் கொடுத்துட்டு அப்புறம் வா. அட என்னங்கம்மா நீங்களே எடுத்து கொடுக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? எதுக்குமா தாயே, ஒரு ரூமுக்குள்ள போனாலே கத்துவேன். அப்புறம் துணி வேற காய போட வேண்டியது இருக்கு. நான் துணி காய போட்டுறேன், நீ லேப்டாப் எடுத்து கொடுத்துட்டு வந்துரு. இல்லைன்னா ஒண்ணு பண்ணு, நான் போய் லேப்டாப் எடுத்து கொடுக்குறேன், நீ துணி காய போட்டு. எப்படி துணி காய ஒண்ணுமா? எவனால ஆகுறது? அதெல்லாம் முடியாது, நீயே போய் காய போட்டுக்கோ, நான் லேப்டாப்பே எடுத்து கொடுத்துறேன். அப்படிவா வலிக்கு? சரிடி, கீழே போகும்போது பார்த்து போ. சோப்பு தண்ணி போட்டு வீடை தான் சுத்தம் பண்ணியிருக்கேன். உன்னை யாரா காலையில தான் பண்ண சொல்றது? காலை வச்சாலே வலிக்கு விடும். சரி, நான் பாத்துக்கிற விடு. நான் என்ன பண்ண முடியும்? நீங்க விடுங்க. டேய், நீ விட்டாதான் விட முடியும். நான் என்னத்தை விடணும்? நீங்க முதல்ல விடுங்க. அர்ஜுன், முதல்ல என் இடுப்புல இருந்து கையிடு. எடுக்க முடிஞ்சா எடுக்க மாட்டேனா? கடவுளே, இப்படி பக்கத்துல வந்து நின்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. என்னடா பாக்குற? கையிடு. சாரி காவியா. டேய், கையெடுக்க சொன்னா சாரி கேக்குறேன். என்னத்துக்கு? யாரு கேட்ட என்ன கிஸ் பண்ண? அதான் முதல்ல சாரி சொல்லிட்டேன்ல. சரி, நான் கிளம்பி பொறுக்கி இரு, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்.